தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது நாங்க 2 நாள் கொழும்புல என்ன பண்ணோம் அப்படிங்கறது டீட்டெயிலான ஒரு சம்மரைஸ்ட் இது வீடியோ. நீங்க கொழும்பு போத அந்த கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க, இது உங்களுக்கு உதவியா இருக்கும். நாங்க என்னெல்லாம் பண்ணோம், எவ்வளவு செலவழிச்சோம், எப்படிலாம் டிராவல் பண்ணோம் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீட்டெயில் இருக்கு. உங்களுக்கு ஸ்ரீலங்கா அதுக்கு ஆசை இருந்துனாக்கி போறதுக்கு முன்னால 3 முக்கியம். ஒரு ஹோட்டல் புக்கிங் இருக்கணும், ஃபிளைட் புக்கிங் இருக்கணும், இந்த 2 இருந்தா தான் இடிஏ இருக்கணும், எலக்ட்ரானிக் டிராவல் அப்ரூவல் இருக்கணும். ஓகே, நாங்க என்ன பண்ணோம்னாக்கி $66 டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் இண்டிகோல. அது 6C175 அப்படிங்கிற ஃபிளைட் 11:30 மெட்ராஸ்ல இருந்து புறப்படுது. தமிழ்நாட்டில இருந்து 3 இடத்துல இருந்து போகுது. மதுரை, திருச்சி, சென்னை தான் சீப்பா இருந்து புக் பண்ணியிருந்தோம். ஒரு 1.25 மணி நேரத்துக்கு பிறகு கொழும்புல 12:30 பிறகு கொழும்புல ரீச் ஆயிருது. ஓகே, நீங்க இங்க போனீங்கன்னா கட்டாயம் பிக்மின்னு ஒரு ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிட்டுங்க. ஓகே, நாங்க மத்தியானம் போறதுக்கு முன்னாடி மாதிரி ஃபிளைட்ல இண்டிகோல சாப்பாடு விலை அதிகமா இருக்கும். அங்கே குளிர்ந்த சாப்பாடு தான் பேக்கிங் தான் கொடுப்பாங்க. அதனால நீங்க ஊர்ல இருந்து வாங்கிட்டே போங்க. ஏதாவது லைக் பன்னோ, பிரெட்டோ, சாண்ட்விச்சோ வாங்கிட்டே போங்க. அங்க போன உடனே இடிஐயும் உங்க பாஸ்போர்ட்டையும் கொடுத்தீங்கன்னாக்கி அவங்க இது பண்ணிடுவாங்க. வேற ஒண்ணு வேண்டாம், ஃபார்ம் எதுவுமே ஃபில்அப் பண்ணாண்டா கொடுத்தீங்கன்னாக்கி பண்ணுவாங்க. ஹோட்டல் எந்த ஹோட்டலுக்கு அட்ரஸ், நீ எவ்வளவு பைசா, ஒரு பைசா வச்சிருக்கு அந்த ப்ரூஃப்ல வச்சிடுங்க இன்கேஸ் கேட்டாங்க. எனக்கு நாங்க ஓரளவு சுமாரான ஒரு கொஞ்சம் ஒரு 20,000 ரூபாய்க்கு போல கரன்சி கன்வெர்ட் பண்ணோம். ஆனா மார்க்கெட் விலை 3.5, எங்களுக்கு கொடுத்தது 3.17 தான். சிம் கார்டு வாங்கிடுங்க. ஓகே, சாட்டர்டே சண்டேல மாட்டிக்கிட்டீங்கன்னாக்கி அங்க பழைய நிறைய கடை அடைப்பா இருக்கும். அதனால ஓரளவுக்கு கன்வெர்ட் பண்ணிருங்க, இது பண்ணிருங்க. அது சிம் கார்டும் வாங்கிடுங்க. ஏர்போர்ட் வலது பக்கம் போனீங்கன்னாக்கி அங்க பஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு பெரிய அளவு லக்கேஜ் இல்ல அப்படின்னாக்கி பஸ் ஈஸியா. அங்க 290 அங்குள்ள ரூபாய்க்கு அவங்க அது நம்ம ரூபாய்க்கு 84 ரூபாய்க்கு அங்க பஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அதுக்கு சார்ஜ் பண்றாங்க. எனக்கு லக்கேஜ் எங்க வைப்பாங்கன்னு தெரியாது, ஏன்டா கிடையாது. அங்க நிறைய வண்டியில பின்பக்கம் இல்ல அந்த சைட்ல லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம் இருக்காங்க, இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, எங்கிட்ட ஹேண்ட் பேக் பண்ணி தான் இருந்து அதனால போனோம். ஒரு மணி நேரம் டிராவலுக்கு பிறகு இது ஃபோர்ட்ஸ் பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டுது. எங்களுக்கு ஹோட்டல் ஃபோர்ட் பக்கத்துல புக் பண்ணிருந்தோம். எங்களுக்கு ஃபோர்ட்ல இருந்து போறதுக்கு 300 ரூபா இது பண்ணாங்க. எங்களுக்கு என்னுடைய சிம் கார்டு வாங்கல, அதனால என் போன் இன்டர்நேஷனல் போன், பட் அது ஒர்க் ஆகல. அதனால பார்கெயின் பண்ணிட்டு போனேன். இப்ப நான் பண்ணியிருந்த ஹோட்டல் பேரு கிராண்ட் ஓரியண்டல் ஹோட்டல். இது ஒரு நாளைக்கு $25, 3 ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிறாங்க. பழைய ஹோட்டல். ஓகே, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, தங்குறதுக்கு சேஃபான நல்லதா இருந்து. ஓகே, சீப்பான கம்பேர் ஃபார் த பிரைஸ், அந்த விலைக்கு ரொம்ப நல்லா இருந்து அங்க நாங்க செக்இன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு குளிச்சுக்கலாம் சாப்பிட போனோம். அந்த ரெஸ்டாரண்ட் நம்பவே நல்லா இருந்து. பட் அங்க ரெஸ்டாரண்ட்ல ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள விலை சார்ஜ் பண்ணாங்க. ஏறக்குறைய 4,000 அங்குல ரூபாய், அதாவது 1,148 ரூபாய். வெறும் ஃப்ரைட் ரைஸும் ஒரு சாண்ட்விச் டுகோ அது கொண்டு போறதுக்கும் தண்ணி இவ்வளவுக்காக சார்ஜ் பண்ணாங்க. ஓகே, அங்க இருந்து நாங்க சாப்பிடா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொச்சிக்கடை போனோம். அங்க நார்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு எனக்கு பிக்மி எனக்கு ஒர்க் ஆகல. ஸோ பார்கெயின் பண்ண அங்க ஒர்க் அவுட் ஆகல. அவங்க வெளிநாட்டுக்காரன்னு தெரிஞ்ச உடனே இல்ல, 500 ரூபா சார்ஜ், அவங்களும் 500 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அதை வச்சுட்டு நாங்க முதல்ல கொச்சிக்கடை போனோம். நாங்க போன அன்னைக்கு அந்தோனியாருடைய பிறந்த நாள். ஓகே, அதை பிளஸிங் மாதிரி எடுத்துக்கிட்டோம். போயிட்டு இந்த ஹோட்டல் ரொம்ப இது கொச்சிக்கடை ரொம்ப பாப்புலரான பிளேஸ். ரொம்ப அது அந்த லாஸ்ட் ஒரு ஈஸ்டர். ஓகே, இது 2019 பிளாஸ்ட் நடந்ததுல எனக்கு 99 பேர் 3 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அது அதுக்கப்புறம் அவங்களோட நேவி அதை இது ரினியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால அது எல்லாருக்கும் தெரிய அந்த இது நாங்க எப்படி அங்க போதா இருந்து அங்க இருந்து அதுக்கப்புறம் நாங்க லோட்டஸ் டவர் போனோம். லோட்டஸ் டவருக்கு 400 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அங்க இதுல இருக்கும். லோட்டஸ் டவர்ல என்ட்ரி ஃபீ உண்டு, $20. ஓகே, இது $20. ஓகே, சார்ஜ் பண்ணாங்க. நீங்க டவர் இதுக்கு முன்னால பாத்துருந்தீங்கன்னா பெருசு இல்ல, இல்லைன்னா கட்டாயம் பாருங்க. ஓகே, முதல்ல அது இதுக்கு முன்னால பெரிய டவர் இல்லைனாக்கி போதும். நைட் போகாதுங்க, ஏறக்குறைய சூரியன் அடையிற டைம் கொஞ்சம் அதுக்கு முன்னால போங்க. சூரியன் இருக்கும் போதும் பார்க்கலாம், சூரியன் அடைஞ்ச பிறகும் பார்க்கலாம், அந்த மாதிரி பாத்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த டவர் விட்டு கீழே வந்தீங்கன்னாக்கி ஷாப்பிங் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது
நினைவுக்கு ஏதாவது வாங்கினா வாங்க. அதாவது வந்து வேலை எல்லாமே விலை கூட தான் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு அங்க இருந்து அதுக்கு பிறகு நாங்க வந்து பீச்சுக்கு போனோம். வழக்கம் போல அங்க நைட்டு நாங்க வந்து 2 பேர் ஃபேமிலி இருந்த உடனே அங்க பார்கெயின் எல்லாம் பண்ணோம்ல, 500 ரூபாய் கேட்டாங்க. அவ்வளவு தூரம் காணாது போனோம். அங்க வந்து பீச் ரொம்ப அழகா இருந்து. அங்க நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கு. நீங்க பாக்குறது வந்து ரத்ன தீப்னி வெல்கம் இந்தியாவில் உள்ள ஐடிசி ஹோட்டல் அங்க இருக்கு. பீச் அழகாவே இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸ்நாக்ஸ் நிறைய சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு. அங்க வந்து அந்த வடை, அதுக்கு பிறகு என்னது கிராப் வடை, அதாவது நண்டு வடை, இதெல்லாம் ரொம்ப பாப்புலர். நாங்க சாப்பிடல, பட் நீங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம். நாங்க விலையும் கேட்கல. ஓகே, சாப்பிட்ற மாதிரி ஐடியா இல்லை, பட் அது நிறைய பேர் வந்து அந்த நண்டு வடைலாம் வாங்குறாங்க. ஓகே, சாப்பிடலாம். அது நிறைய பட்டம்லாம் விடுறாங்க. பார்க்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். நீ பீச் ஒரு நீட்டாவே இருக்கு. அங்க நாங்க என்ன பண்ணோம்னாக்கி புதுக்கடையில் அலுத் கடைன்னு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு, அங்க போனோம். அதுக்கும் அதே மாதிரி அவங்க 500 ரூபா. ராத்திரி அப்படின்னு இல்லை, அங்க கொஞ்சம் வந்து அவங்க சாப்பிட்டோம். அங்க 4000 ரூபாய் சாப்பாடு ஆச்சு. என்ன பொறுத்தளவுல அங்க ஏமாத்திட்டாங்க. ஸோ நீங்க வந்து கிளியரா பாத்துருங்க, நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்க அதெல்லாம் பாத்துருங்க. யாரையுமே அங்க பெரிய நம்பருக்கலாம். ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ்ல நடக்கத்தான் செய்யும். தமிழ் அப்படிங்கிறதுலாம் பார்க்காதுங்க. ஒரு டீட்டெயில் என்ன பத்தின சாப்பாடு ஏமாத்திட்டாங்க. பட் அங்க நாங்க நடந்தே வந்தோம். நடந்து வரும்போது பேட்டா மார்க்கெட்டை பார்த்துட்டு வந்தோம். வரும்போது பழம் வாங்கினோம். 1/2 கிலோ பனானாவும் 1/4 கிலோ கிரேப்ஸ் வாங்கணும். கிரேப்ஸ்லாம் பயங்கர விலை. 1 கிராமுக்கு அங்குள்ள 1 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அப்புறம் 2ஆவது நாள் திருப்பி பேட்டா மார்க்கெட்டுக்கு வந்தோம். வரும்போது அங்க வந்து கந்தசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு, முருகர் கோயில். அதை பார்த்தோம். உள்ள போகல. எனக்கு அங்க வந்து உள்ள போனாக்கி சட்டையை கலத்தணும். அதனால போகல. மற்ற வெளியே இருந்து பார்த்தோம். நல்லா இருக்கு. உங்களுக்கு பார்க்க காலையில போய் யாருக்கு குட் மார்னிங் சொல்லணும், எல்லாரும் கும்பிடணும் அப்படின்னா போகத்தான் செய்யலாம். நாங்க போகல. அதுக்கப்புறம் வெளியே வந்தாக்கி திரும்ப அந்த ரெட் மாஸ்க்ல வந்து நிறைய போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து மாஸ்கா இருந்தாலுமே அவங்க அதை பார்த்து அவங்கள பார்த்த ஹிந்துஸோ இல்லை கிறிஸ்டினோ யாருக்கும் தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கணும். தமிழ் பிள்ளைகள் அங்க வந்து போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்து பார்க்க. அதை ஒரு மசூதின்னு பார்க்காம வந்து அங்க போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சந்தோஷமா இருந்து அதை பார்த்துட்டு இங்க இருந்து என்ன பண்ணோம்னாக்கி இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயருக்கு போனோம். அங்க மீட்டர் போட்டிருந்தாங்க. ஒரு 4 ரூபாயோட வந்து நாங்க வந்து அவங்க இதெல்லாம் 500 ரூபாய் கொடுத்தோம் அவங்களுக்கு. நீங்க பார்க்கலாம், இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் வந்து அந்த சுதந்திரத்தினுடைய நினைவாட்டு கட்டின மண்டபம் இது. இதை வந்து நீங்க முடிஞ்சா பாருங்க. வேற ஒரு மண்டபம் தான் இது. அங்க ஒரு சிலை இருக்கு, அவங்களுடைய தேசப்பிதா. அவர் வந்து ஸ்டீஃபன் சேனநாயகே அப்படிங்கிறவருடைய இது இருக்கு. அதை பார்க்கணும் பாருங்க. இது 1949 இருந்து 53 வரை இது கட்டியிருக்காங்க. இப்ப இது வந்து அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேல கொடி ஏற்றுறதுக்கும் மற்றபடி பெரிய பெரிய ஆட்கள் இறந்துட்டானா அவங்களுக்கு ஃபைன் வர்ற மாதிரி வந்து பார்க்கறதுக்கான பெரிய இடமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி அங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு அழகான மண்டபம், அவ்வளவுதான். நாங்க போன அன்னைக்கு அங்க ஏதோ மராத்தான் ஏதோ நடந்துட்டு இருந்து. அதுக்கு பிறகு அங்க இருந்து வந்து கங்கராமையா டெம்பிள் போயிருந்தோம். அங்க அங்க அதுக்கப்புறம் மீட்டர்ல தான் போன ஒரு 300 ரூபா தான் வாங்கியிருந்தாங்க. கட்டாயம் இந்த டெம்பிளுக்கு போங்க. இத வந்து புத்த கோயில்னு சொல்றதா, இல்ல மியூசியம்னு சொல்றதா, இல்ல பள்ளிக்கூடம்னு சொல்றதா, எல்லாமே இருக்கு. மியூசியம்னாக்கி அங்க வந்து நிறைய மியூசியம், அதாவது ட்ரெஷரை சதைச்சு போட்ட மாதிரி தான். எந்த ஆர்கனைசேஷன் கிடையாது. நிறைய அவங்க கலெக்ஷன் இருக்கு. அவ்வளோத்தையும் வந்து சதைச்சு அங்கே இங்கேயுமா போட்டு ஒரு ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு. ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாமே இருக்கு, ஆர்கனைஸ் இல்லாம இருக்கு. பட் கட்டாயம் போருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இடத்துல ஒண்ணு, அவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்காங்க. விதவிதமான புத்தர், வாட்ச் தான், காரு தான், பழைய பழைய ஃபேன், அது நிறைய கலெக்ஷன் இருக்கு. கோயில் மட்டும் இல்லை. அங்க வந்து அவங்க வந்து மத டீச்சிங், அதாவது மத போதனையோட பிள்ளைகள் படிச்சு கொடுக்கறதுலாம் இருக்கு. கட்டாயம் போங்க. பிடிச்சிருந்த இடத்துல இது ஒண்ணு.
சாதாரண ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். நீங்க ஒன்னு வாஸ்து வாஸ்து போனீங்கன்னாக்கி 1/2 நாள் ஆகலாம். அதை கனெக்ட் பண்ணி நீங்க போங்க. இதை கெட்டினவருடைய பேர் வந்து பாஸ்டியன் டி சில்வா. 19ஆம் செஞ்சுரி பிகில கட்டியிருக்காங்க. அது பிறகு அது பக்கத்துல சீமா மலாக்கா, இது அதனுடைய இதுதான். அதுக்கு ஓகே, அந்த கங்கராமையாக்கு டிக்கெட் உண்டு, அங்குள்ள 500 ரூபா. அதே டிக்கெட் இங்கேயும் ஒர்க் ஆகும். அதனால டிக்கெட்டை பத்திரமா வச்சிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன தியான மண்டபம் அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு இது கோயில் தான். கோயில் பக்கத்துல வந்து ஒரு கடை, அதாவது அவங்களோட ஆத்துக்குள்ள ரிவருக்குள்ள கொட்டியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கலாம். ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு அழகான இடம் இது. நீங்க எங்களை காலையில சுத்தி வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப அழகா இருக்கு. இதை வந்து இது வந்து 2வது இது. முதல் இது கெட்டது என்னன்னா தண்ணிக்குள்ள போயிருக்கு முதல் இந்த ஐடியா இருந்தது. அப்புறம் வேற ஒரு பாவானி ஒரு ஆர்கிடெக்டை கூப்பிட்டு கட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து 2வது உள்ளது ஃபைனான்ஸ் பண்றது முசாஜி அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய பையனுடைய நினைவா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு, பார்க்கலாம். என்னன்னா ஆத்துல வந்து நிறைய சின்ன சின்ன தோட்டம் மாதிரி வச்சிருக்காங்க. அப்புறம் மிதக்குது மட்டும் இல்ல, காத்து அடிச்சா நகருது. நீங்க பாக்குறதெல்லாம் இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கட்டாயம் வாங்க. நீங்க வந்து கங்காராமையா டெம்பிளுக்கு வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாதுங்க. கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம். ஓகே, பெரிய அளவில் ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் அழகா இருக்கு பார்க்க. மனசுக்கு ரொம்ப சுகமா அழகான இடம் இது. அதுக்கப்புறம் என்னன்னா, நாங்க பேட்டா மார்க்கெட் போயிருந்து அங்க வந்து ஒரு ஆட்டோ வந்து ஒரு டூர் மாதிரி பண்ணோம். அவர் 1000 இந்தியன் ருபீஸ் வாங்கினாரு. நீங்க பார்கெயின் பண்ணும்போது இந்தியன் ருபீஸ்ல பண்ணாங்க, அவங்களுடைய ஒரு வாயிலே பண்ணுங்க. ஓகே, அவங்க முதல்ல கூப்பிட்டு போன இடம் வந்து லைட் ஹவுஸ். அது மாதிரி இது 2வது லைட் ஹவுஸ். இங்க முதல் லைட் ஹவுஸ் என்ன ஆயிட்டுனாக்கா, அது சிட்டி பெருஸ் ஆகும்போது அதுக்கு முன்னால் நிறைய பில்டிங் வந்து அந்த லைட் ஹவுஸ்க்குடைய இது இல்லாம பண்ணப்போ அதுக்கு சுதந்திரத்துக்கு பிறகு இந்த லைட் ஹவுஸை கட்டியிருக்காங்க. இதை கெட்டது அவங்களோட தேசிய பிதா அவரு பிரதமராக இருக்கும்போது தான். அவர் இந்த ஸ்டீஃபன் சனநாயகி அவர் தான் கட்டியிருக்காரு. டூர்ல வந்து அதை கூட்டு போறாங்க. நீங்க ஆக்சுவலா காலையிலயுமே நீங்க ஒரு ஆட்டோவை டூரா போனீங்கன்னா அது உங்களுக்கு சீப்பா இருக்கும். நாங்க வந்து தனித்தனியா போயிட்டு அதுக்கு பிறகு பாதியில தான் டூரா ஆரம்பிச்சோம். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு 1000 ஸ்ரீலங்கன் ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஓகே, அவங்க அதுக்கு பிறகு என்னன்னாக்கி பக்கத்துல வந்து மெரிடைம் மியூசியம் ஒரு மியூசியம் இருக்கு, அவங்க அதுக்கு கூட்டு போனாங்க. அதாவது அங்குள்ள ஓல்டஸ்ட் பில்டிங் இது ஒரு பில்டிங். இது ஆக்சுவலா பழைய காலத்தில் உள்ள அந்த காலத்தில் உள்ள சிறை. அதுக்கு பிறகு அதாவது அவங்க வந்து அவர் பிரிட்டிஷ் அதாவது அவங்க இதுக்கு மிலிட்டரிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. சுதந்திரம் கிடைச்ச பிறகு அவங்க இதை வந்து ரினியூ பண்ணி வந்து இப்போ வந்து மியூசியமா ஆட்களை பார்க்க விடுறாங்க. அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் இருக்கு. அதாவது விஜயன் 5வது செஞ்சுரி விஜயன் இதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு நம்ம அசோகருடைய மக சங்கமித்ரா போனது, அந்த போட்டு சைஸ் எப்படி இருக்கு. அதுக்கு பிறகு வந்து டச் வந்தது, போர்ச்சுகீஸ் வந்தது, அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் வந்த இதுல வந்தாங்க. அது எப்படி அந்த வால்ல இருந்து எப்படி கன்னுக்கு மாறிச்சு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இப்போ லேட்டஸ்டான அவங்களுடைய நேவில யூஸ் பண்ற அந்த இதெல்லாம் இருக்கலாம், சின்ன சின்ன இது இந்த டைவர்ஸ் போடுற கவசங்கள், அப்படி ஒரு டீட்டெயிலா இருக்கு. ஒரு 2-3 மணி நேரம் வேணா ஆகலாம். ரொம்ப டீட்டெயிலா போனீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும். இல்லைன்னா 1-1.5 மணி நேரத்துக்குள்ள பாத்துடலாம். கட்டாயம் போகும். இது ஃப்ரீ, இதுக்கு வந்து பைசா கிடையாது. அங்க பிறந்து அப்புறம் விகார மகாதேவி பார்க், அதாவது விக்டோரியா பார்க்கு கூட்டு போனாங்க. நீங்க பார்த்த பில்டிங் முனிசிபல் பில்டிங். ஓகே, இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல அவங்க வந்து கட்டின இது. அவங்களுடைய குயின் பேர்ல வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து வேர்ல்டு வார்ல அவங்க ஆர்மி யூஸ் பண்ணிருக்கு. சுதந்திரம் கிடைச்ச பிறகு என்ன ஆகுனாக்கி இவங்க வந்து அதை வந்து ரினோவேட் பண்ணிட்டு அவங்க வந்து பேரை மாத்திட்டாங்க. அது போய் வந்து விகார மகாதேவின்னு இவங்களுடைய ஒரு ராஜாவுடைய தாயோட பேரை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, குயினோட சிலைய பேர மாத்தது இல்ல, குயினோட சிலையையும் விக்டோரியாவுடைய சிலையையும் தூக்கி தூரம் போட்டு அதுல அந்த அதே இடத்துல ஒரு புத்தர் சிலை வச்சிருக்காங்க. நீங்க அந்த இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், குயினோட சிலை உட்கார்ந்து
அவங்க வந்து விக்டோரியா அவங்க வந்து அந்த உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு இது இருக்கும். அதெல்லாம் தூக்கிட்டாங்க. உங்களுடைய பர்சனல் இது அதை அங்கே வச்சிருந்துருக்கலாம். ஓகே, இப்போ நீங்க பாக்குறது எங்களோட முனிசிபாலிட்டியுடைய ஆஃபீஸ் இது. அதுக்கு பிறகு திருப்பி நாங்கள் பேட்டா மார்க்கெட் போயிட்டோம். எனக்கு எங்களுக்கு ரெட் மாஸ்க் அதுக்கு அங்கே வந்து டைமுக்காக போனோம். அங்கே போய் அங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்ப அழகா இருந்து 400 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. வாட்டர் பாட்டில் 100 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ரொம்ப அழகா இருந்து சாப்பாடு. நம்ம ஊர்ல வந்து சில ஓகே, நீங்க எல்லா சென்னையில எப்படி தெரியாது, எங்க ஊர்ல எல்லாம் சாப்பாடு இந்த மாதிரி தான் இருக்கும். திருநெல்வேலி இந்த ஏரியாக்கள் இப்படி தான் இருக்கும். ரொம்ப அந்த அன்லிமிட்டெட் சாப்பாடு ரொம்ப திருப்தியா இருந்து. அங்க இருந்து வந்து பேட்டா மார்க்கெட்ல தான் இருக்கு. அதுவும் நடந்து வந்தீங்கன்னாக்கி ரெட் மாஸ்க் இருக்கு. ரெட் மாஸ்க் வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய இடத்துல ஒண்ணு. ஓகே, உங்களுக்கு ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருந்து இல்ல மற்ற ரிலிஜன் மேல அலர்ஜியோ இல்லாம இருந்துனாக்கி கட்டாயம் பாருங்க. அலர்ஜியா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களை நீங்க தான் சரிப்படுத்திக்கிட்டணும். ஓகே, இது வந்து தமிழர்களால் கட்டப்பட்ட இது. இதுக்கு வந்து ரெட் மாஸ்க்னு சொல்றாங்க, சம்மங்கோடு மசூதி அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய டிசைனை பண்ணது வந்து தமிழாட்கள் தான். ஓகே, ஒரு லெப்பை அப்படின்னு 2 லெப்பை பண்ணியிருக்காங்க. இத முதல்ல வந்து சின்னதாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள பக்கத்துல இருந்த இடத்துல அங்கேயே பெருசாகியிருக்காங்க. இதனுடைய டிசைனோட பேசிக் என்னன்னா மாதுளம்பழம், பொமக்ரனைட், அந்த சிவப்பு, அந்த பொம்மை சிவப்பு வெள்ளை இருக்கும்ல, அந்த கலர்லயே பண்ணியிருக்காங்க. மட்டுமில்ல மசூதி மேல வந்து அந்த கோபுரம் அது ஒரு மாதிரி இருக்கும்ல, அது வழக்கமா வந்து அதாவது வெங்காயம், பெரிய வெங்காயத்தோட அந்த டிசைன்ல தான் இருக்கும். ஆனா இதை வந்து அவங்க அதையுமே வந்து பொமக்ரனைட் அந்த மாதுளம்பழ டிசைன்லயே பண்ணியிருக்காங்க. கட்டாயம் பாருங்க. அது டூர் இருக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை எல்லாம் வித்தியாசமான டைம்ல இருக்கலாம். அதை முதல்ல விசாரிச்சுக்கிடுங்க. அந்த டூரோட வாங்க. ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகாது. நல்லா கட்டாயம் பார்க்க வேண்டியோம். அதுக்கப்புறம் நாங்க ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து போர்ட் சிட்டி போனோம். போர்ட் சிட்டிக்கு எங்களுக்கு வந்து அங்க இருந்து போறதுக்கு 300 ரூபா ஆயிடுச்சு. பக்கத்துல தான், அவங்க இது பண்ணல. அது அங்க என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. இது வந்து சைனாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து கட்டின போர்ட் சிட்டி. அதாவது கடல்ல மண்ணு போட்டு அத நிலத்தை வந்து மீட்டு ரீக்ளைம் பண்ணி அதை கட்டியிருக்காங்க. அவங்க பெரிய பிளான்ல இருந்திருக்கு. பிரேமதாச பழைய பழைய பிரசிடென்ட் டைம்ல. ஆனா இப்ப அதை கரண்ட் கவர்மெண்ட் எவ்வளவு ப்ரொமோட் பண்ணது இல்லை. உள்ள போனாங்க ஒண்ணும் இல்லை. அங்க ஒரு சின்ன நம்ம வந்து ஷாப்பிங் மால்ல வந்து ஃபுட் கோர்ட் இருக்கும்னா அந்த மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கு. சென்டர்ல ஓலையை போட்டு ஒரு ஷெட் வச்சிருக்காங்க. அங்க மியூசிக் நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி சாப்பாடு தான் ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் அங்க வாட்டர் ஸ்போர்ட்ஸோட இதெல்லாம் இருக்கு. என்னது அந்த போட்டு அதெல்லாம் இருக்கு. நைட்டு நாங்க போறதுனால யாரும் பெரிய யூஸ் பண்ணல. இல்லை உங்களுக்கு வாட்டர் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாங்க, சாப்பிட வரலாம். மற்றபடி ஒரு ஃபேமிலியோட அவுட்டிங் உங்களுக்கு லோக்கலுக்கு நல்லா இருக்கும். இந்த இடம் ஒரு அரை மணி நேரம் வாக் பண்ணி ஒரு இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்டு திருப்பி போக நல்லா இருக்கும். நாங்க திரும்பி போறதுக்கு என்ன நினைக்க, அங்க வந்து ஷட்டில் வச்சிருக்காங்க. நாங்க வரும்போது நடந்து வந்து ஷட்டில் வச்சிருக்காங்க. ஷட்டில் ஒரு டிக்கெட் 150 ரூபா வாங்குறாங்க. அங்க இருந்து திருப்பி பேட்டா மார்க்கெட்டுக்கு அதே கொண்டு சாப்பிட வந்தோம். சாப்பாடு ரொம்ப மோசமா இருந்தது. வடையும் இட்லியும் காலையில போட்டது நினைக்கிறேன், இடியாப்பா நல்லா இருந்து சாப்பிட முடியல. எங்களுக்கு திருப்தி இல்லை. 250 ரூபா வாங்கினாங்க நினைக்கிறேன் சாப்பாட்டுக்கு. பட் அது வந்து எங்களை பொறுத்தல ரொம்ப கஷ்டமா இருந்து. மத்தியானம் எதிர்பார்த்ததுக்கும் நேரத்துக்கு ரொம்ப இதா இருந்து, சரி என்ன பண்ண கிடைச்சதை சாப்பிட்டு திருப்பி நாங்க வந்து ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போற பாதையில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னாக்கி அடுத்த நாள் காலையிலே நாங்க வந்து திருப்பி புறப்பட்டோம் ஸ்ரீலங்கா. என்ன பொறுத்தளவு நீங்க 3 நாள் பண்ணீங்கன்னா சில இடங்கள் மிஸ் பண்ணிருக்கோம், அதெல்லாம் பார்க்கலாம். 3 நாள் சரியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். காலையிலே ஒரு இடத்துல போய் லைக் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வண்டியில சாப்பிட்றதுக்கும் பக்கத்துல ஒரு கடையில வாங்கினோம். நல்லதா இருந்து. அவங்க இந்த பிரெட் ஐட்டம் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அது பிறகு நம்ம என்ன நாங்கள் வண்டிக்கு எவ்வளவு கொடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வேணாக்க அடுத்த வீடியோல பார்ப்போம். ஏறக்குறை எங்களுடைய இது 2 நாள் ப்ரோக்ராம் இதுதான். காலையில 6 மணிக்கு 5:55 வண்டி எங்களுக்கு கண்டிக்கு. இதுதான் எங்களுடைய ப்ரோக்ராம். என்னுடைய டீட்டெயில வந்து நான் ஒவ்வொரு இடத்துக்கும் டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கேன். நீங்க பாருங்க. இது என்னுடைய சம்மரி. என்ன பொறுத்தளவுல 3 நாள் இருந்தீங்கன்னாக்கி ஓகே, நீங்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் கண்டிப்பா கண்டினியூவா டிராவல் பண்ணீங்கன்னாக்கி 2 நாள் போதும். இல்ல கொஞ்சம் பைசியங்களமா இருந்தாலும் 3 நாள் ரொம்ப சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். என்னுடைய ஒவ்வொரு செலவையும் கிளியரா டீட்டெயிலா இதுல போட்டிருக்கேன். நீங்க பாருங்க.
உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் சரி, இல்லை கமெண்ட் இருந்தால் போடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கறது வரேன். பாய்.